வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். வதந்திகள் பரப்பி திமுக ஆட்சி மீது களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எத்தனையோ பூச்சாண்டிகளை பார்த்த நான் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன் எனவும் சூளுரை. பி டீமை வைத்துக் கொண்டு அதிமுகவை முடக்கிவிட நினைத்தால் முடியாது. ஓபிஎஸ் தரப்பை சூசகமாக விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தயார். தேர்வு அறைகளில் மாணவர்களின் பதிவெண்கள் எழுதும் பணி நிறைவு. 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு நிரந்தர தடை விதித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தற்கொலைக்கான வாய்ப்பை குறைக்கும் வகையில் நடவடிக்கை. மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகள், மருத்துவ சாதனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். வைரஸ் காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் மாநில சுகாதாரத்துறை செயலாளருக்கு மத்திய அரசு கடிதம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நிதானம். 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து முதல் இன்னிங்ஸில் 289 ரன்கள் குவிப்பு. இனி விரிவான செய்திகள். இன்ஃப்ளூவன்சா வைரஸ் காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் அத்தியாவசிய மருந்துகள், மருத்துவ சாதனங்கள் போன்றவை போதுமான அளவு கையிருப்பு உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்ய அனைத்து மாநில சுகாதார செயலாளர்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் எழுதிய கடிதத்தில், குழந்தைகள், வயது முதிர்ந்தோர் மற்றும் இணை நோய் கொண்டவர்கள் H1N1, H3N2 போன்றவற்றுக்கு ஆளாகும் அபாயம் அதிகம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் நாளை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் துவங்குகின்றன. 8 லட்சம் மாணவர்கள் தேர்வில் பங்கேற்கின்றனர். 3000க்கும் அதிகமான மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. இதையடுத்து தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கான பதிவு எண்கள் எழுதும் பணி முழு வீச்சில் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் பொதுத் தேர்வுகளுக்கான தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தமிழ்நாடு மின்சார வாரியம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் மாணவர்கள் பள்ளிக்கு சிரமமின்றி சென்று வரும் வகையில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் முடிவு செய்துள்ளது. முதல்வரின் ஆலோசனைப்படி பள்ளிக்கு செல்ல பாதுகாப்பான சாலைகள் என்ற பெயரில் கொள்கை மற்றும் செயல் திட்டம் ஒன்றை தயார் செய்ய சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் முடிவு செய்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக மாணவ மாணவிகள் பள்ளிகளுக்கு செல்வதில் காலதாமதம் ஏற்படுவதால் இதற்கு தீர்வு காணும் வகையில் திட்டம் தயாரிக்கப்பட உள்ளது. வதந்திகளால் ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்த சலசலப்பிற்கு எல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் நெசவாளர்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள நூல் விலையை கட்டுப்படுத்த உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இந்த ஆட்சி தினதோறும் செய்து வரக்கூடிய நலத்திட்ட உதவிகளிலிருந்து மக்களை திசை திருப்ப அவர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள், இது போன்ற பொய்களும் வதந்திகளும். நான் சொல்லுகிறேன், எனது பொது வாழ்க்கையில் இது போன்ற எத்தனையோ பூச்சாண்டிகளை பார்த்தவன் நான். கலைஞருடைய மகன் நான். முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் நான். எனவே இந்த சலசலப்புக்கெல்லாம் இந்த ஸ்டாலின் அஞ்ச மாட்டான். சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகைப்பட கண்காட்சியை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் பார்த்து ரசித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் 70வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக சென்னை பாரிமுனையில் எங்கள் முதல்வர் எங்கள் பெருமை என்ற தலைப்பில் திமுக சார்பில் புகைப்பட கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த புகைப்பட கண்காட்சியை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் பார்வையிட்டார். அப்போது சில புகைப்படங்களுக்கு மத்தியில் ரஜினிகாந்த் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரஜினிகாந்த், முதலமைச்சர் ஸ்டாலினின் வாழ்க்கை பயணமும் அரசியல் பயணமும் ஒன்றுதான் என கூறினார். மதிப்புக்குரிய என்னுடைய இனிய நண்பர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவருடைய அந்த வாழ்க்கை பயணம் சொன்னால், ஒரு வாழ்க்கை பயணம் அரசியல் பயணம் ரெண்டுமே ஒன்று தான். கிட்ட ஒரு 54 வருஷம் ஒரு அரசியல் பயணம். கட்சியில் உழைச்சி படிப்படியாக முன்னேறி பல பதிவுகளை வகித்து இப்போ அவர் முதலமைச்சராக இருக்காருன்னு சொன்னால், அது மக்கள் அவருடைய உழைப்புக்கு கொடுத்த அங்கீகாரம். அவர் நீண்ட நாள் நல்ல ஆரோக்கியத்துடன் நம்மளுடன் வாழ்ந்து மக்கள் சேவை செய்யணும்னு சொல்லி அந்த இறைவனை வேண்டிக்கிறேன்.
பி டீமை வைத்துக் கொண்டு அதிமுகவை முடக்க நினைத்தால் முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 75வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய இபிஎஸ், ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை எதிர்ப்போர் அதிமுகவினரா என கேள்வி எழுப்பிய அவர், பி டீம் வைத்து அதிமுகவை உடைக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார். இவர்களுக்கு பி டீமா ஒருத்தர் இருக்கிறாங்க, யாருன்னு உங்களுக்கு தெரியும். பி டீம் இந்த கட்சியை உடைக்க சிதைக்க நினைக்கின்றவர்கள் அவர்கள் சிதைந்து போவார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் எச்சரிக்கின்றேன். உங்களுடைய பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். தற்கொலைக்கான வாய்ப்பை குறைக்கும் வகையில் அபாயகரமான 6 பூச்சிக்கொல்லிகளை நிரந்தரமாக தடை செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அரசாணையில் மோனோக்ரோட்டோபாஸ், புரோஃபெபனோபாஸ், அசிபேட் உள்ளிட்ட 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களுக்கு தடை செய்து தமிழக அரசு அரசாணையை பிறப்பித்த நிலையில் தற்போது நிரந்தரமாக தடை செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தான் ஏன் அரசியலுக்கு வரவில்லை என்பது குறித்து நடிகர் ரஜினிகாந்த் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனம் திறந்துள்ளார். அரசியல் குறித்து தீவிரமாக பேசியபோது கொரோனா பரவல் இருந்ததால் உடல்நிலை ஒத்துழைக்காது என மருத்துவர் அறிவுரை வழங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். சிபிசிஐடி விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்தது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை கொண்டுவர வேண்டும் என்பதை தான் உணர்த்துவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநருக்கு கோப்புகளை பார்க்க நேரமில்லை எனவும் விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்ளாவிட்டால் கருப்பு கொடி காட்டுதல், கொடும்பாவி எரிப்பு என போராட்டம் தீவிரமடையும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை தங்கசாலை மணிகூண்டு அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முத்தரசன் செய்தியாளர் சந்திப்பில் ஆளுநர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தார். வட மாநிலத்தவர்கள் குறித்து சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பிய பிரசாந்த் குமார் என்பவரை பீகாரில் தமிழக போலீசார் கைது செய்துள்ளனர். தமிழகத்தில் பதட்டத்தை உருவாக்கும் வகையில் செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று தமிழக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுவரை 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் பீகாரில் கைது செய்யப்பட்ட பிரசாந்த் குமாரிடம் தமிழக போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக என்எல்சியை எதிர்த்து போராடிய விவசாயத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தற்போது ஏன் என்எல்சியை ஆதரிக்கிறார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல நிலத்தை கையகப்படுத்தும் என்எல்சி நிர்வாகத்திற்கு தமிழ்நாடு அரசு துணை போவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் சக மாணவர்கள் தாக்கியதில் 10ஆம் வகுப்பு மாணவர் உயிரிழந்தார். இந்த விவகாரம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிக்கை வெளியிட்டு இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் மாணவர் உயிரிழந்த செய்தி அறிந்து மன வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என தெரிவித்துள்ளார். மாணவனை இழந்து வாடும் பெற்றோருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். காவல் நிலைய மரணங்களில் உயிரிழப்போருக்கான இழப்பீட்டுத் தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. அதன்படி தேசிய மனித உரிமைகள் ஆணைய பரிந்துரையின் பெயரில் காவல் மரணங்கள், துப்பாக்கிச்சூடு மரணங்கள், காவலர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானவர்களுக்கான இழப்பீடு, காவலர்களால் நிரந்தர உடல் முடக்கம் ஏற்படுபவர்களுக்கான நிவாரணம் 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7,50,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அதேபோல காவலர்களால் உடல் துன்புறுத்தலுக்கு ஆளானது உறுதி செய்யப்பட்டால் வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாலியல் தொல்லை அளித்த புகாரில் சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ உடற்பயிற்சி கல்லூரியின் முதல்வர் ஜார்ஜ் ஆப்ரஹாமை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். 17 வயது மாணவி ஒருவர் அளித்த பாலியல் புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மாணவி ஒருவர் அளித்த பாலியல் புகாரில் இவர் முன்ஜாமீன் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடைபெற்ற சாகித்ய அகாடமி விருது வழங்கும் விழாவில் காலாபாணி நாவலுக்காக எழுத்தாளர் மு. ராஜேந்திரனுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆங்கில எழுத்தாளர் உபமன்யு சட்டர்ஜி, சாகித்ய அகாடமியின் தலைவர் சந்திரசேகர் கம்பார் ஆகியோர் மு. ராஜேந்திரனுக்கு விருதுக்கான பட்டயத்தை வழங்கினர். மேலும் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் வழங்கி கௌரவித்தனர். 1801ஆம் ஆண்டு நடந்த காளையார் கோவில் போரை முன்வைத்து எழுதப்பட்ட இந்த காலாபாணி நாவல் 22 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட உள்ளதாக கூறிய எழுத்தாளர் ராஜேந்திரன் விரைவில் திரைப்படமாக வரும் என்றார்.
25 நாட்களாக மூடப்பட்டு இருந்த செங்கல்பட்டு மாவட்டம் வடநெம்மேலி பாம்பு பண்ணை மீண்டும் மக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டது. அரசின் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்படாததால் இந்த பாம்பு பண்ணை கடந்த 25 நாட்களாக தற்காலிகமாக மூடப்பட்டு இருந்தது. தற்போது வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளதால் மீண்டும் பாம்பு பண்ணை திறக்கப்பட்டது. இதையடுத்து இதில் உறுப்பினர்களாக உள்ள பழங்குடி இருளர்கள் வயல்வெளிகள், புதர்கள், செடி கொடிகள் படர்ந்துள்ள இடங்களுக்கு சென்று நஞ்சு பாம்புகளை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருச்சி விமான நிலைய கழிவறையில் கேட்பாரற்று கிடந்த 1 கிலோ 266 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து உள்ளனர். மேலும் சிங்கப்பூரில் இருந்து வந்த பயணியிடம் இருந்து பேஸ்ட் வடிவத்திலும் மின் கம்ப்யூட்டரிலும் மறைத்து கடத்தி வரப்பட்ட 494 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த மதிப்பு 98 லட்சம் என தெரிவித்துள்ள சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம விவகாரத்தில் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தானாக முன்வந்து வழக்கு விசாரணையை கையில் எடுத்துள்ளது. இந்த ஆணையத்தின் மூத்த உறுப்பினரான தமிழகத்தைச் சேர்ந்த ஆனந்த் தலைமையிலான குழுவினர் மார்ச் 14ஆம் தேதி ஆசிரமம் வரவுள்ளனர். அங்கு ஆசிரமத்தில் தங்கியிருந்த குழந்தைகள் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளிடம் முதற்கட்டமாக விசாரணை நடத்த உள்ளனர். இன்றைய விஸ்வகர்மாக்களை நாளைய தொழில் முனைவோராக உருவாக்குவதே அரசின் இலக்கு என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய கருத்தரங்கில் PM விஸ்வகர்மா கௌஷல் யோஜனா திட்டம் குறித்து பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது திறன் இந்தியா திட்டம் மூலம் கோடிக்கணக்கான இளைஞர்களின் திறன்களை அரசு மேம்படுத்தியிருப்பதாக தெரிவித்த அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் வழங்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். கேரளாவில் காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களில் மட்டும் கேரளாவில் 80,000க்கும் மேற்பட்டோர் காய்ச்சல் பாதிப்பு காரணமாக அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுள்ளனர். H1N1 வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் ஒரே நாளில் 6 பேருக்கு பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தினசரி காய்ச்சல் பாதிப்பு 8,000ஐ கடந்த நிலையில் சுகாதாரத்துறையின் தடுப்பு நடவடிக்கைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. எமர்ஜென்சி காலத்தில் நாடாளுமன்ற மைக்குகள் அணைக்கப்பட்டதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் பேசிய அவர், யாரோ சிலர் நாட்டிற்கு வெளியே சென்று இந்தியாவின் நாடாளுமன்ற மைக்குகள் அணைக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் என ராகுல் காந்தியை மறைமுகமாக விமர்சித்தார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு நிவாரணம் கோரி ராஜஸ்தானில் போராடிய பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். 2019ஆம் ஆண்டு காஷ்மீரின் புல்வாமாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிகள் அரசு கூறியபடி தங்களுக்கு பணி வழங்கவில்லை என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக பாஜக சார்பில் பிரம்மாண்ட போராட்டம் ஜெய்ப்பூரில் நடத்தப்பட்டது. போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கைது செய்தனர். தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா டெல்லியில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். அமலாக்கத்துறை விசாரணைக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிப்பேன் என கூறிய கவிதா, 9 மாநிலங்களில் பின்வாசல் வழியாக நுழைந்த பாஜகவால் தெலங்கானாவிற்குள் நுழைய முடியாததால் பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறது என குற்றம் சாட்டினார். லியோ படப்பிடிப்பில் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் இணைந்த வீடியோவை தயாரிப்பு நிறுவனமான 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ வெளியிட்டுள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் லியோ படப்பிடிப்பு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தற்போது 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ வெளியிட்டுள்ள வீடியோவில் சஞ்சய் தத்தை விமான நிலையத்தில் படக்குழுவினர் வரவேற்று அழைத்து வரும் நிலையில் படப்பிடிப்பு தளத்தில் விஜய் அவரை ஆரத்தழுவி வரவேற்று உரையாடி மகிழ்ந்தார். முதலமைச்சரின் வாழ்க்கை வரலாறை தேசிய அளவில் ஒரு படமாக எடுக்கலாம் என இயக்குநர் முருகதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதை தெரிவித்தார். வரலாற்று பதிவுகளை நிச்சயமா ஒரு பயோபிக்கா ஒரு இந்திய அளவில் எடுக்க முடியும். அதற்கான பிரம்மாண்டங்களும் மனதை பாதிக்கும் சம்பவங்களும் இதில் இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம். இந்தியன் வெல்ஸ் டென்னிஸ் தொடரின் முதல் சுற்று போட்டியில் பிரிட்டன் முன்னணி வீரர் ஆண்டி முர்ரே போராடி வெற்றி பெற்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா வீரர் தாமஸ் மார்டின் எச்பெரி உடன் முர்ரே மோதினார். இதில் முதல் செட்டை டை பிரேக்கரில் 7-6 என்ற கணக்கில் எச்பெரி வென்றார். பின்னர் சுதாரித்து ஆடிய முர்ரே இரண்டாவது செட்டை 6-1 என்ற கணக்கில் கைப்பற்றினார். இதனையடுத்து வெற்றியாளரை தீர்மானிக்கும் மூன்றாவது செட்டை 6-4 என்ற கணக்கில் வென்று இரண்டாவது சுற்றுக்குள் முர்ரே நுழைந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் கிரிக்கெட்டின் 3ஆம் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி நிதானமாக ஆடியது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 480 ரன்களை எடுத்திருந்தது. இந்நிலையில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்து 289 ரன்களை எடுத்துள்ளது. இதன் மூலம் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 191 ரன்கள் பின்தங்கியுள்ளது. சுப்மன் கில் 128 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார்.
விராட் கோலி 59 ரன்களுடனும் ஜடேஜா 16 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வதந்திகள் பரப்பி திமுக ஆட்சி மீது களங்கம் ஏற்படுத்த முயற்சிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எத்தனையோ பூச்சாண்டிகளை பார்த்த நான் எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன் எனவும் சூளுரை. பி டீமை வைத்துக் கொண்டு அதிமுகவை முடக்கிவிட நினைத்தால் முடியாது. ஓபிஎஸ் தரப்பை சூசகமாக விமர்சித்து எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழகத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான ஏற்பாடுகள் தயார். தேர்வு அறைகளில் மாணவர்களின் பதிவெண்கள் எழுதும் பணி நிறைவு. 6 பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு நிரந்தர தடை விதித்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. தற்கொலைக்கான வாய்ப்பை குறைக்கும் வகையில் நடவடிக்கை. மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகள், மருத்துவ சாதனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். வைரஸ் காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் மாநில சுகாதாரத்துறை செயலாளருக்கு மத்திய அரசு கடிதம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நிதானம். 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து முதல் இன்னிங்ஸில் 289 ரன்கள் குவிப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.